இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்ல சீக்ரெட் கொஸ்டின் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் நம்ம ஓபன் பண்ணும்போது சீக்ரெட் கொஸ்டின் கொடுத்திருப்போம். அந்த கொஸ்டின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஏடிஎம் நம்பர் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து சீக்ரெட் கொஸ்டினை வச்சு அதை சேஞ்ச் பண்ணலாம். அது நமக்கு யூஸ் ஆகும். சில பேர் ஓபன் பண்ணும்போது கொடுத்தது ஞாபகம் இருக்காது. அது இப்போ எப்படி ரீசெட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல இந்தியன் பேங்கிங் நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருங்க. இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் .net.in அப்படிங்கிற இந்தியன் பேங்கோட அபிஷியல் வெப்சைட் ஒன்று வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பாப்அப் வந்துச்சு அப்படின்னா அந்த பாப்அப் க்ளோஸ் பண்ணிருங்க. லாகின் ஃபார் நெட் பேங்கிங் சர்வீஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அண்ட் கார்பரேட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கம்பெனி அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கார்பரேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. என்னுடைய அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் தான். சோ இண்டிவிஜுவல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யூசர் ஐடி என்ட்ரி பண்ண சொல்றாங்க. யூசர் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணணும். உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்ல அப்படின்னா நீங்க புதுசா நெட் பேங்கிங் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க என்னுடைய யூசர் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க யூசர் நேம் வந்து இங்க இடத்துல செலக்ட் ஆயிடுச்சு. நான் என்ட்ரி பண்ண யூசர் நேம். அடுத்து பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ண சொல்றாங்க. ஸோ யூசர் நேமே பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. இப்போ உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்ல, நீங்க புதுசா நெட் பேங்கிங் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது இந்தியன் பேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா உங்களுக்கான நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஐடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸா இருக்கும். அந்த நம்பர்ஸை எப்படி சேஞ்ச் பண்றது உங்களுக்கு பிடிச்ச பேரா அப்படிங்கிற நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல பாருங்க யூசர் ஐடி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சில நிமிஷத்திலேயே நெட் பேங்கிங் இந்தியன் பேங்குக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணி யூசர் ஐடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணிட்டு இப்ப பாருங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த லாகின் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க நமக்கான இந்தியன் பேங்கிங் லாகின் ஆயிடுச்சு நெட் பேங்கிங். சோ இந்த நெட் பேங்கிங்ல நீங்க வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் ரீசெட் பண்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். லெஃப்ட் சைடு மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுக்கு கீழே ஆப்ஷனுக்கு கீழே பாருங்க பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்ட், சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், ஃபார்காட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், டிரான்சாக்ஷன் லாக் அன்லாக் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பத்தி ஒவ்வொரு பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபார்காட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்ததும் அதாவது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் ஃபார்காட் ஆச்சுன்னா நீங்க அதை நீங்க மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்ரெட் கொஸ்டினை யூஸ் பண்ணி மாத்தலாம். இந்த ஃபார்காட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து ஈஸியா ஃபர்கட் பண்ணி நீங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். இந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு செட் அண்ட் ரீசெட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நீங்க இதை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஏடிஎம் கார்டு வச்சு பண்ணிக்கலாம். நீங்க ஏடிஎம் கார்டு வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செட் அண்ட் ரீசெட் கொஸ்டின் சீக்ரெட் கொஸ்டின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்னமோ அதை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க பார்த்து இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிருங்க. ரீசெட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுங்க. இப்ப பாருங்க என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாருங்க சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் இப்ப கொடுக்குறேன். இப்ப சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுமே பாருங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கறது
அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, நமக்கு ஒரு சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸுக்கு நமக்கு செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 6 இருக்கும். ஓகேங்களா, இதுல 5 இருக்கு. இந்த 5மே நீங்க செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நீங்க செட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இல்ல உங்களுக்கு எது வேணுமோ அதே மாதிரி. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 2வது நீங்க செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்க செட் பண்ணணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் 5க்குமே செக்யூரிட்டி கொஸ்டின் செட் பண்றேன். சோ வந்து ஏதாவது 2 செட் பண்ணா போதும் அப்படின்னு நமக்கு காட்டிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் 2 நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு எப்போதுமே என்ன மாதிரி கொடுத்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த கொஸ்டினுமே செலக்ட் பண்ணாலுமே ஒரே ஆன்சர் என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா, ஒரே மாதிரி ஒரே ஆன்சர் என்ட்ரி பண்ணுங்க. சோ அந்த ஆன்சர் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டுச்சு அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப நான் 2க்குமே நான் ஆன்சர் செட் பண்றேன். இப்ப பாருங்க, நான் ஆன்சர் செட் பண்ணிட்டேன். ஆன்சர் செட் பண்ணிட்டு கீழே ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சோ அந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் இப்ப கொடுக்குறேன். இப்ப பாருங்க, என்னுடைய நெட் பேங்கிங்க்கு யுவர் சீக்ரெட் கொஸ்டின் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்துருச்சு. சீக்ரெட் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருந்தாலும் அது இப்போ போயிடும். ஓகேங்களா, இப்ப நான் கொடுத்திருக்க சீக்ரெட் கொஸ்டின் தான் இனிமே என்னுடைய நெட் பேங்கிங்க்கு சீக்ரெட் கொஸ்டினா இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஏதாவது ஆப்ஷன் நான் ரீசெட் பண்ண போதோ இல்ல ஃபர்காட் அப்படின்னு நான் கொடுக்க போதோ சீக்ரெட் கொஸ்டின்ங்கிற ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் அதை செலக்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு சீக்கிரம் கொஸ்டின் என்ன நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த தடவை நான் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் அதுக்கான சீக்கிரம் கொஸ்டின் ஞாபகம் வச்சிருக்க மாதிரியே கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது மாத்தி சீக்கிரம் கொஸ்டின் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லாட்டி மொபைல்ல எதுலையாவது நீங்க நோட் பண்ணி அந்த கொஸ்டினை ஆன்சரை நோட் பண்ணி இந்த நெட் பேங்கிங் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவு தாங்க. ரொம்ப ஈஸியா சீக்கிரம் கொஸ்டின் ரீசெட் பண்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல்ல இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கு. எல்லாமே யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போடுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.